வெல்கம் டு மை சேனல். குருவினா. நேர மேலாண்மை வள்ளுவர் வழி என்று விளக்குக. செயல் செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் ஏற்ற இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் உலகத்தையே அடை நினைத்தாலும் கைகூடும் என்பதை ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் என்ற குறள் தெளிவுபடுத்துகிறது. மடியின்மை என்னும் அதிகாரத்தின் வாயிலாக ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிறார். மடியில்லா மன்னவன் ஐதும் அடி அளந்தான் தா அயது எல்லாம் ஒருங்கு என்ற குறளில் உலகம் அனைத்தையும் அளந்த இறைவன் சோம்பல் இன்றி பாதுகாப்பது போல அரசனும் சோம்பல் இல்லாமல் தன் பெருமுயற்சியால் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிறார். கடலை குறிக்கும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. அரலை, அலை, அழுவம், அளம், அளக்கர், ஆர்களி, அரி, உவரி, திரை, பானல், பெருநீர், சுழி, நீராழி, புணர்ப்பு, ஆழி, ஈண்டு நீர், தென்னீர், பௌவம், முன்னீர், வரி, ஓதம், வளையம். சங்க இலக்கியங்கள் காட்டும் மிகப்பெரிய துறைமுகம் எது? யாருடைய கப்பல்கள் அங்கு இருந்தது? முசிறி. யவனர்களின் கப்பல்கள் இருந்தது. 10 காட்டும் வணிக மேலாண்மை விளக்குக. இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக வைத்திருந்தான். பகை நாட்டு செல்வங்களை தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்று 10 2ஆம் பத்தின் மூலம் அறிய முடிகிறது. வணிக மேலாண்மை விதி யாது? யாருடனும் போட்டி போடக்கூடாது. போட்டிக்கு வருபவரை அழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. போட்டியாளர்கள் நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள். மனமே ஒரு வேளாண்மைக்குட்பட்ட மேலாண்மை விளக்குக. இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் என்ற பாடலடிகளில் விளைநிலமாக இன்சொல்லும் விதையாக ஈதலும் வன்மையான சொல் கலையாகவும் உண்மை என்ற எருவை விட்டு அன்பு நீர் பாய்ச்சி வேளாண்மை செய்ய வேண்டும் அறநெறிச்சாரம் விளக்குகிறது. மேலாண்மையில் புலி பூனை ஒப்பிடுக. பழமொழி. புலியை பூனையைப் போல தொடர்ந்து நடத்தினால் அது பூனையாகவே ஆகிவிடும். புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள். அவசரக்காரர்கள் புலிகளையும் எலியாக்குவார்கள் என்பதே புலி பூனை மேலாண்மை கருத்தாகும். நாலடியார் கூறும் நிர்வாக மேலாண்மையை விளக்குக. கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்கிறார் நாலடியார். வே இறையன்புவின் படைப்புக்களம் எதனை அடிப்படையாக கொண்டது? சிறுகதை, புதினம், நம்பிக்கை நூல். வே இறையன்புவின் தமிழ் வளர்ச்சித் துறையின் பரிசினை பெற்ற நூல் ஆண்டு கூறுக. நூல் வாய்க்கால் மீன்கள். ஆண்டு 1995. சங்க இலக்கியம் காட்டும் நிர்வாக மேலாண்மைக்கு சான்றுகள் சில குறிப்பிடுக. அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு உள்ளவர். இந்திரருக்குரிய அமுதம் கிடைத்தாலும் தனித்து உண்ணார். அப்படித்தான் அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தான் என்பதை அறிய முடிகிறது.